ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் திருவாசகம். ஸோ நாம் பார்க்க போகிறது சாப்டர் 4 12th மேக்ஸ் இன்வெர்ஸ் trigonometry ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் 4.18. ஸோ கொஷின் இஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனு சொல்யூஷன் sin ஆஃப் பை பை 3 மைனஸ் sin இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 by 2. ஸோ இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் பை பை 3 மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் 1 by 2. ஸோ இதான் கொஷின். ஸோ ஃபார் ஃபஸ்ட்டு இதில் சைன் ஆஃப் ஸோ பை பை 3 மைனஸ் ஸோ சைன் 1 by 2 வேல்யூ ஸோ பை பை 6 ஸோ மைனஸ் இருக்குது, அப்போது மைனஸ் பை பை 6. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா ப்ளஸ். இப்போ சைன் ஆஃப் பை பை 3 ப்ளஸ் பை பை 6. ஸோ இது எல்சியம் எடுத்தால் இது எல்சியம் என்ன 6 அப்போ சைன் ஆஃப் 6. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், இதால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். அப்போங்க 2 பை ப்ளஸ் பை. ஸோ வேல்யூ என்ன சைன் ஆஃப் டோட்டல் வேல்யூ சைன் ஆஃப் 3 பை பை 6. ஸோ இது 6 3 கேன்சல் பண்ணால் எத்தனை டைம்ஸ் 2 டைம் வருமா. அப்போது சைன் வேல்யூ என்ன சைன் ஆஃப் pi by 2. So sin pi by 2 the value என்ன 1. So next subdivision cos of 1 by 2 cos inverse of 1 by 8. So first பாருங்க என்ன கொடுத்துறாங்க cos of second subdivision cos of 1 by 2 cos inverse of 1 by 8. ஸோ நமக்கு காசுனாவே அதோட ரேஞ்ச் என்ன கட்டாயமாக வந்து ரேஞ்ச் வந்து -1 to +1. நமக்கு ஆல்ரெடி தெரியும் -1 to +1. ஸோ இதில் இது வந்து டொமைன் வந்து 0 to π தான் இருக்கும், 0, π. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் ஸோ ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்கு இல்லையா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 8. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அகைன் அப்புறம் வெளியே இருக்கிற காசோட நம்ம சிம்பிளை பண்ணலாம். ஸோ லேட் என்ன இருக்குது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 8 இருக்கா, அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஈக்குவல் டு டீட்டான்னு எடுக்கிறேன். ஸோ டீட்டா இப்போ இந்த காஸ் இன்வர்ஸ் அந்த ரைட் சைடு கொண்டு போய் வரும் காஸ் டீட்டா வருமா. அப்போ காஸ் டீட்டா ஈக்குவல் டு 1 by 8. ஸோ காஸ் டீட்டா வேல்யூ வந்து 1 by 8ன்னு எடுத்துருக்கேன். ஓகே, நம்ம இப்போ நமக்கு காஸ் வேல்யூ தெரியணும். ஓகேவா. ஸோ காஸ் வேல்யூ தெரியணும், நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா காஸ் 2 θ ஃபார்முலா காஸ் 2 θ. ஸோ காஸ் 2 θ எப்படி எழுதலாம் 2 காஸ் ஸ்கொயர் θ மைனஸ் 1. ஸோ இதுலேருந்து காஸ் θ மட்டும்தான் தேவை நமக்கு. அப்போது காஸ் 2 θ 2 ரேஷியோ 1 டிவைட் ஆகுமா. அப்போ இதுலேருந்து காஸ் θ தான் நமக்கு தேவை. அப்போது 2 காஸ் ஸ்கொயர் θ பை 2ன்னு எழுதலாம் மைனஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலானா காஸ் θ பதில் நான் அப்ளை பண்ணலாமா. ஸோ காஸ் θ இடத்துல 2 காஸ் θ பை 2 வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஸோ கொஷின்லேருந்து எழுதிக்கலாம். காஸ் ஆஃப் கொஷின் 1 by 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 8. ஸோ இதோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அது எப்படி எழுதலாம் காஸ் ஆஃப் 1 by 2 cos θ ஈக்குவல் டு 1 by 8. ஸோ நமக்கு cos θ வேல்யூ தெரியும் இல்லையா. cos θ என்ன 2 cos square θ by 2 ஈக்குவல் டு 1 by 8. அப்போ இது எப்படி எழுதலாம் 2 cos square θ by 2 minus 1 equal to 1 by 8. ஸோ இதிலிருந்து பாருங்கள் -1 ரைட் சைடு கொண்டு போயிடும்
ப்ளஸ் 1 ஆகுமா? அப்போது இங்கே 2 cos square theta by 2 equal to 1/8 plus 1. 1/8 plus 1. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 8. அப்போது 2 cos square theta by 2 equal to 1/8 plus 8 எழுதலாமா? ஸோ இதோட வேல்யூ என்ன? 1/8 1 plus 8 வந்து 9. ஸோ 9/8. அப்போது cos square theta by 2 equal to 9/8. ஸோ 9/8 கிடச்சிருக்கு. ஸோ அகைன் என்ன பண்ணலாம்? இந்த 2 ஸோ இது வந்து ரைட் சைடு கொண்டு போகலாம். cos square theta by 2. ஸோ ரைட் சைடு கொண்டு போய் ஆகும் மல்டிபிள் இருக்குது, அதை கொண்டா டிவைட் ஆகுமா? அப்போ 9/8 into 2ன்னு வரும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? cos square theta by 2 equal to 9/16 வரும். ஸோ 9/16 கிடச்சிருக்கு. ஸோ இப்போது இதில் நம்ம காஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைடு. ஸோ அப்படி பண்ணும்போது ஸ்கொயர் ஆன் போத் சைடு வந்து cos theta by 2. அப்போது ரைட் சைடு இருக்குது ரூட் ஆஃப் 9/16. இப்போது 9க்கு 16 ரூட் எடுத்து என்ன கிடைக்கும்? 3/4. அப்போ 9க்கு வந்து 3, 16 வந்து 4. இதோட வேல்யூ என்ன? cos theta by 2 equal to 3/4. அப்போது cos theta by 2 வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 3/4 கிடச்சிருக்கா? அப்போது ஜென்ரலாக கொஷின் என்ன? cos of 1/2 cos inverse of 1/8. ஸோ டோட்டல் இதோட வேல்யூ என்ன? cos of theta by 2. ஸோ theta by 2 வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 3/4. ஸோ இது செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். tan of 1/2 sin inverse of 2a by 1 plus a square plus 1/2 cos inverse of 1 minus a square divided by 1 plus a square ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கலாம். tan of 1/2 sin inverse 2a by 1 plus a square plus 1/2 cos inverse of 1 minus a square divided by 1 plus a square. ஸோ நம்ம இதுதான் நம்ம இதோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ லெட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏக்கு பதில் நம்ம tan theta எடுத்துக்கிறோம். லெட் ஏக்கு பதில் a equal to tan theta. ஸோ அப்போ ஏக்கு இடத்துல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா tan thetaவை ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ கொஷினில் tan of 1/2 sin inverse. ஸோ 2a ஸோ ஏக்கு நான் என்ன அப்ளை பண்ண சொல்லியிருக்கேங்க tan. ஸோ ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் tan வேல்யூக்கு. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 2a அப்போ 2a 2 tan thetaன்னு வரும். இப்போ 2 tan theta divided by கீழே இருக்கு 1 plus a square. அப்போ 1 plus tan square theta அப்படின்னு வரும். plus 1/2 cos inverse of. ஸோ 1 minus a. அப்போ 1 minus a 1 minus a பதில் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண சொன்னால் tan வேல்யூ. அப்போ tan square theta divided by 1 plus tan square theta. ஸோ இப்போ இதில் காமனாக பாருங்கள் எதாவது வந்து இதோட வேல்யூ என்ன பாருங்கள் 2 tan theta divided by 1 plus tan. அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா ஸோ இதோட வேல்யூ பாருங்கள். ஸோ நான் டைரக்ட் ஃபார்முலா என்ன? இது வந்து இதோட ஃபார்முலா sin 2 theta. ஸோ இதில் என்ன இருக்குது? சைன் இருக்கா? சைன் தான் sin 2 theta. காசு இருக்கா? இது வந்து cos 2 theta. ஸோ டேரெக்டாக இதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாம்.
அப்போது இங்கே என்ன வரும், tan of 1/2 sin inverse of sin inverse of என்ன வேல்யூ இருக்குது, sin 2 theta plus 1/2 cos inverse of இங்கே என்ன வரும், cos 2 theta. ஸோ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆக பாருங்கள், இன்வர்ஸ். ஸோ இந்த இன்வர்ஸ் வேல்யூ கேன்சல் ஆகுமா, sin இன்வர்ஸ் அண்ட் sin theta. இப்போ sin இன்வர்ஸ் sin theta கேன்சல், அகைன் டிவைட் பை 2, இந்த 2 கேன்சல் ஆகும். ஸோ அதே இதில் cos இன்வர்ஸ் cos theta கேன்சல், இதில் 2 கேன்சல். ஸோ ரிமைனிங் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ tan ஆஃப் என்ன இருக்குது, tan ஆஃப் theta, இதில் வந்து ஒரு theta இருக்குது, அது இங்கே ஒரு theta இருக்குது, theta ப்ளஸ் thetaன்னு வரும். ஸோ theta ப்ளஸ் theta, ஸோ என்ன வரும், theta ப்ளஸ் theta 2 thetaவா. அப்போது tan 2 theta அப்படின்னு கிடைக்கும். ஸோ tan 2 theta என்ன வேல்யூ, ஸோ tan 2 thetaனா 2 tan theta இதோட 1 மைனஸ் tan ஸ்கொயர் theta ஃபார்முலா tan 2 theta. அப்போது இது போல் என்ன பண்ணலாம் ஜென்ரலாக, ஸோ ஃபார்முலாவில் கரெக்டாக வந்து படிச்சுக்கோங்க. 2 tan theta இதோட பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் theta. ஸோ இதை வந்து எதுக்கோட ஃபார்முலா, tan 2 theta ஃபார்முலா. ஸோ அப்போது tan 2 theta இருந்து ஃபார்முலா வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ 2 tan theta ஸோ டிவைட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் theta. ஸோ நம்ம டேனுக்கு நம்ம என்ன எடுத்துருவோம், ஃபஸ்ட்டு tan வந்து ஏ நம்ம எடுத்துருக்குமா, அப்போது அந்த ஏ வந்து இப்போ டேனுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணுவோம் மறுபடியும். அப்போ 2a டேனுக்கு வந்து ஏ இருக்கா, இப்போ 1 மைனஸ் ஏ ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இது வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். தேங்க்யூ.